நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுடைய உருவ அமைப்புகள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்குறோம். என்ன காரணம்னு கேட்டால் தைராய்டு நோய் வந்து விட்டது, குழந்தையுடைய எடை ஒரு வருடத்திலேயே 10 கிலோ அளவுக்கு கூடிவிட்டதுன்னு சொல்லப்படுறதையும், மாத விலக்குகளில் ஏற்படுகின்ற கோளாறுகள், மெனோபாஸுக்கு பிறகு ஏற்படுகின்ற கோளாறுகள், சில நேரங்களில் கருமுட்டை பையில் கருப்பையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால் ஏற்படுகின்ற கோளாறுகள் உடல் எடையை பெரிதாக்கி விடுவதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் குறைபாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம யாருடைய உடல் ஆரோக்கியத்தை வேண்டுமானாலும் தலைகீழாக மாற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாக இருந்ததை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு சரிசமமாக 100 ஆண்களில் குறைந்தது 60 ஆண்களாவது இன்றைக்கு தைராய்டுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தாரை மரம் தான். பொதுவாக அந்த மந்தாரை மரத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய விலைமலிவான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். வெண்மை நிறமான பூக்கள், ஊதா நிறமான பூக்கள், சில நேரங்களில் சிகப்பு நிறமான பூக்களை கூட கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. வறண்ட பூமிகளில், களிமண் பூமிகளில், நிறைய இடங்களில், களத்து மேடுகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த மந்தாரை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மந்தாரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய, தைராய்டு நோயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பக்க விளைவுகளையும் குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு தைராய்டு நோயின் வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் திடீர்னு எடை கூடுறாங்க, மருத்துவர்கிட்ட போகிறோம், இரத்த பரிசோதனை செய்கிறோம், தைராய்டு நோய் இருக்குமா, இந்த மருந்துகளை சாப்பிடுங்கன்னு கொடுக்கப்படுறத சாப்பிட்றோம். மருந்துகளை சாப்பிட்றோம், மற்ற விஷயங்கள் சரியாகுது, ஆனால் எடை குறைகிறதா இல்லை, மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் குறைகிறதா இல்லை, தலைமுடி கொட்டுவது குறைவதா இல்லை, உடலுடைய வறட்டுத்தன்மை குறைந்து போகிறதா இல்லை, மலச்சிக்கல் தூக்கமின்மை குறைகிறதா இல்லை. தைராய்டு அதிகமாகும் போதோ அல்லது குறைந்து போகும்போதோ அது உருவாக்கக்கூடிய பக்க விளைவுகள் பெரும்பாலும் மாற்றமடையாமலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ரத்தத்தை ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை பரிசோதனை செய்யும் போதும் அளவுகள் சரியாக இருக்குது, உங்கள் உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் சொல்லப்படுறத பார்க்குறோம். அதனால தான் நவீன மருத்துவத்தில் இன்றைக்கு தைராய்டு நோய்க்காக கொடுக்கக்கூடிய சிகிச்சை ஒரு முழுமை பெற்ற சிகிச்சையாக இல்லாமல் அந்த நோயுடைய எல்லா பக்க விளைவுகளையும் அதிகப்படுத்தி கடைசியில் இதய பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அகாலமாக ஏற்படக்கூடிய மாரடைப்புகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். தைராய்டு நோயை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் வரும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இந்த மந்தாரை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். ஒரு 20 கிராம் அளவுக்கு சூரணத்தை எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு, முடிந்தால் மதியம் ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உடலுடைய எடையில் மாற்றம், தலைமுடி கொட்டுவதில் மாற்றம், உடல் சுறுசுறுப்பில் மாற்றம், தூக்கமின்மையில் மாற்றம், மனதில் இருக்கக்கூடிய எரிச்சலான அல்லது சோம்பலான மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம், இதெல்லாம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இது ஏற்பட பார்த்திங்கன்னா உடலில் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு போய் மருத்துவ பரிசோதனை, நீங்கள் ரத்த பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தைராய்டு லெவலில் நல்ல மாற்றங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். தேவைப்பட்டால் இந்த மந்தாரையிலிருந்து மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டிருந்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, இந்த கழுத்து பகுதியிலலாம் சிறு சிறு கட்டிகள் இருக்கிறத பார்க்க முடியும். அடிக்கடி இருமல் வருது, அடிக்கடி சளி பிடிக்குது, பசி இல்லாமல் இருக்குது, உடம்பு எடை குறையுது, மூட்டுகள்லாம் வலி வருது, மன அழுத்தம் கடுமையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய பெண்கள் இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு வருவதை பார்த்துருக்கேன். உடம்புல இருக்க எல்லா பரிசோதனையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், நீங்கள் ரத்த பரிசோதனை செய்துங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எது பண்ணாலும் நார்மலாக இருக்குது. ஆனாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி.
இதை குறைத்து உடலை குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எது தெரியுமா? மந்தாரை தான். உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும், உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் மாற்றக்கூடிய அழகான மருந்து மந்தாரை தான். நிணநீர் சுரப்பி லிம்ப் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நாளமிலா சுரப்பிகள் உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செக்ரீஷன் பண்ணக்கூடிய உறுப்புகள். நோய் எதிர்ப்பி உடலுடைய இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மூன்றையுமே அழகாக மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மந்தாரை தான் சொல்லணும். குழந்தைகளை பார்க்குறோம், பெண் குழந்தைகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடலுடைய ஆரோக்கியமற்ற ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் இன்றைக்கு ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 14 மணி நேரமாவது உட்கார்ந்து படிக்கக்கூடிய சூழல் ஏற்படுறதை பார்க்குறோம். அந்த ஒரு சூழல் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைகளுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு, அவர்களுடைய மாதவிலக்கில் ஒரு குறைபாடு அதிகமாகும் போது அதிகப்படியான மாதவிலக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடலுடைய அவர்களுடைய செயல்பாடுகள் கூட குறைந்து போய் 10th நிறைய மார்க் எடுக்கிற குழந்தைகள் கூட ஹையர் செகண்டரியில் மார்க்குகள் குறைந்து விடுவதை பார்ப்போம். நம்ம எல்லாமே மனம் ரீதியாக மன அழுத்தம் காரணமாக இருக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் உடல் ரீதியாக நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளுடைய மாற்றம் தான் இதற்கு பெரிய காரணமாக இருக்கிறத பார்ப்போம். இதை குறைக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்து எது? நிச்சயமாக பார்த்திங்கன்னா நம்முடைய மந்தாரை தான். மந்தாரையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம், அதாவது ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி அந்த பொடியை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. உடல் சுறுசுறுப்பு, நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். அதனால் காலையில் எழுந்திருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, மந்தாரை தைராய்டு நோயை குணப்படுத்த மட்டுமல்ல, தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற எல்லா பக்க விளைவுகளையும் குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறையில் இதை ஒரு மருந்தாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்லவையவை கெட்டவையவை என்பதை பற்றி பேசி அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள். இந்த ஆண்டை பற்றி நாம் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் இந்த சில நிமிடங்களில் பேசி முடித்துவிடவும் முடியாது. ஆனாலும் கூட சில விஷயங்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆண்டு முடிகிற போது நம்முடைய இதயத்தில் பல்வேறு விதமான நினைவலைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றை இங்கே பேசுவதற்கு முன்பாக இன்று இரவு பிறக்கக்கூடிய புத்தாண்டு, இந்த புத்தாண்டை ஒட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள், இது தொடர்பாக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள், இதை பற்றியும் நாம் சில வார்த்தைகள் பேசுவது முக்கியம். பொதுவாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருக்கிறது. புத்தாண்டை ஒரு பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்பது அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் போல நமக்கு தெரிகிறது. முக்கியமாக நீச்சல் குளங்களுக்கு அடியே அந்த அருகில் அந்த டான்ஸ் மேடைகளை அமைக்கக்கூடாது, குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவது தொடர்பான விதிமுறைகள், இப்படியாக பல விஷயங்கள், பெண்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடாது என்பதெல்லாம், இதெல்லாம் வழக்கமாக ஆண்டுதோறும் காவல்துறை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்படி இருக்கிற போது புத்தாண்டு இரவில் நாம் பொதுவாக அனைவருடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் இந்த இரவை நாம் கொண்டாடுவோம். ஒரு புத்தாண்டு பிறக்கிறது என்பது நமக்கு நல்ல நினைவுகளுடன் பிறக்க வேண்டும், இனிய நினைவுகளுடன் பிறக்க வேண்டும். அதற்கேற்ப நாம் இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும். குடிப்பது மட்டும் புத்தாண்டு அல்ல, பல்வேறு விதமான ஒரு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமாக இந்த புத்தாண்டு துவங்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த நாள் என்பது கடந்த காலத்தினுடைய துயரங்களை கடந்து புதிய வெளிச்சங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த இரவு மலரட்டும், இந்த புத்தாண்டு மலரட்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் காவல்துறை பொதுவாக இந்த புத்தாண்டு இரவுகளில் மட்டுமல்ல, எல்லா இரவுகளிலுமே
பல்வேறு விதமான கெடுபிடிகளை பொதுமக்களுக்கு விதிக்கிறது. பாதுகாப்பிற்காக விதிமுறைகளை பின்பற்றுவது என்பது வேறு. ஆனால் இரவு 11 மணிக்கு கூட சென்னையில் பல உணவகங்களை அதற்கு மேல் திறந்து வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களில் இந்த நிலை இருப்பது என்பது ஆபத்தானது. அதுவும் பண்டிகை காலங்களில் கொஞ்சம் காவல்துறையினர் இது போன்ற நெருக்கடிகளை அதிகமாக மக்களுக்கு கொடுப்பது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் நிறைய பேருக்கு அவர்களுக்கு ஓய்வு நேரம் கிடைப்பதோ அல்லது தாங்கள் விரும்பியவற்றை செய்வதற்கோ இரவு பொழுதுதான் அவர்களுக்கு கிடைத்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு 11 மணிக்கு மேல் யாரும் கடற்கரைக்கு செல்ல முடியாது, 11 மணிக்கு மேல் உணவகங்கள் திறந்திருக்காது என்பது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை மக்களுக்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்பதை நான் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அந்த வகையில் இரவு வேளைகளில் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறார்களோ இல்லையோ, குற்றவாளிகளை தடுக்கிறார்களோ இல்லையோ, பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவுகளை அளித்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களை பாதுகாப்பது என்பது பொதுமக்களுக்கு நெருக்கடி கொடுப்பதல்ல. மக்களும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறையினரும் மக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான பல விதிமுறைகளின் மூலமாக மக்களுடைய கலாச்சார இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. 10 மணிக்கு மேல் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்கள் என்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்குவது நல்லதல்ல. பொது இடங்கள் இரவு வேளைகளில் மக்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். சரி, இந்த கடந்து சென்ற ஆண்டு எப்படி இருந்தது என்று பார்க்கிற போது நிச்சயமாக இது தமிழர்களுக்கோ அல்லது பொதுவாக இந்தியர்களுக்கோ ஒரு நல்ல ஆண்டு அல்ல. மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு அரசு, மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒரு ஊழல் மலிந்த இதயமற்ற அரசு, இது இரண்டும் சேர்ந்து கொண்டு மக்களை பல விதங்களிலும் வாட்டி வதைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது நம்முடைய பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட வீழ்ச்சிகள், பெட்ரோல் விலை உயர்வாக இருக்கலாம், பசு பாதுகாவலர்கள் என்கிற பெயரில் பல்வேறு இடங்களில் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது, இன்னும் சொல்லப்போனால் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகியது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாட்டை ஆட்டி படைத்திருக்கின்றன. எந்த பிரச்சனைக்கும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. விவசாயிகளினுடைய எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகள் இன்றைக்கு அழிவினுடைய விளிம்புக்கே வந்துவிட்டார்கள். தங்கள் கடன் தள்ளுபடிக்காக அவர்கள் வைத்த கோரிக்கைகளை மத்திய அரசு மிக கொடூரமான முறையில் அலட்சியப்படுத்தி வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஒருபுறம் கார்ப்பரேட்டுகளுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் கடன் தள்ளுபடிகளும் தாராளமாக அளிக்கப்படுகின்றன. ஆனால் ஏழை விவசாயிகளுக்கென்று எதுவுமே கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த அரசு, அதாவது இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய ஆட்சி காலத்தின் இறுதி ஆண்டில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை, எந்த நம்பிக்கையையும் நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல, மக்களுக்கு சொல்லனாத துயரங்களை கொடுத்தார்கள் என்பதைத்தான் இந்த ஆண்டும் நிரூபித்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான, மிக கொடூரமான ஒரு ஆட்சி நடந்தது. அதனுடைய உச்சக்கட்டம்தான் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய, தூத்துக்குடியில் போராடிய மக்களை சுட்டு படுகொலை செய்தது. திட்டமிட்ட வகையில் அந்த பச்சை இரத்த படுகொலை நிகழ்த்தப்பட்டது. 13 பேர் அன்று அந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனார்கள். அதேபோல 8 வழிச்சாலை அமைப்பதற்கு எதிராக போராடிய விவசாயிகள் கண்மூடித்தனமாக ஒடுக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். இப்படி பல ஒடுக்குமுறைகளை இந்த அரசு அரங்கேற்றியது. இடைவிடாத போராட்டங்கள், எவருடைய பிரச்சனைக்கும் எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. அவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கலாம், யாருக்குமே எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. தமிழகத்தை இந்த ஆண்டில் தாக்கிய மிகப்பெரிய அந்த கஜா புயல் என்பது ஒரு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி விட்டு சென்றது, பெரிய அழிவை ஏற்படுத்தி விட்டு சென்றது. இன்னும் பல ஆண்டுகளுக்கு அந்த புயல் பாதித்த மாவட்டங்கள் மீள முடியாத நிலையில் இருக்கின்றன. ஆனால் இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை மத்திய அரசு எந்த விதமான நிவாரண உதவியையும் தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்பதை நெஞ்சில் வேதனையுடனும் சினத்துடனும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்தளவிற்கு நம்மை புறக்கணித்து வந்திருக்கிறது. மாநில அரசினுடைய கையாளாத தனத்தின் காரணமாக மக்கள் எந்த உதவியும் கிடைக்காமல் பல நாட்கள் உணவின்றி தண்ணீரின்றி வாடிய அவலக்காட்சியை நாம் பார்த்தோம். இப்படியாக அவலங்கள், கொடூரங்கள் என்னுடைய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கடந்து சென்றது. வருகிற ஆண்டாவது நமக்கு புது வெளிச்சத்தையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும். இந்த கடந்த காலத்தினுடைய இருள் துடைக்கப்படட்டும். ஒரு புதிய வெளிச்சம் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் வளரட்டும். அந்த வகையில் இன்றிரவு இந்த புத்தாண்டை நம்முடைய தீய அந்த கடந்த காலத்தை நாம் நெஞ்சில் நிறுத்தி அவற்றை எப்படி வெல்வது என்கிற புதிய சங்கல்பங்களுடன், மகிழ்ச்சியுடன், உற்சாகத்துடன் இந்த புத்தாண்டை நாம் துவங்குவோம். இந்த புத்தாண்டு நமக்கு புதியனவற்றை கொண்டு வரட்டும். நன்றி, வணக்கம்.
ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி முழுமையான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு நூருல்லா. ஒரு 41 ஆண்டுகள் ஒரு நீண்ட பயணம் பத்திரிகை துறையில். ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சுதந்திரம் எவ்வளோ தூரம் மறுக்கப்பட்டது, அதையும் தாண்டி இன்னைக்கு பத்திரிகை உலகம் எப்படி இருக்கு, தலைவர் கலைஞர் அவர்களிடம் இவருக்குமான ஒரு தொடர்பு எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பத்திரிகையாளராக, எழுத்தாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பத்திரிகையாளர் சொல்லும்போது ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலாம். 41 ஆண்டுகள் பயணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பல வரலாற்று நிகழ்வுகள் உங்களுடைய பணிக்காலத்தில் நடந்திருக்கும். பல பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் இவர்களோடு ஒரு தொடர்பு அப்படின்னு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த துறை மூலமாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு பத்திரிகையாளராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வைகள், அவரோட தொடர்பு இப்படிலாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பத்திரிகை அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான பங்களிப்பு மக்கள் சேவையில் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, பத்திரிகை சுதந்திரம் என்கிறது என்ன, அது எவ்வளோ தூரம் மறுக்கப்பட்டதுன்னு நம்ம பேசணும். நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சுதந்திரம்னா என்ன? இந்த பத்திரிகைங்கிற பெயர் ஆதி மனிதன் காலத்திலிருந்தே வந்துடுச்சு. அதாவது மனிதன் தனக்கு கிடைத்த தகவல்களை தன்னுடைய சகாக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் போது அவன் கழுத்து வழி சொல்லி கொண்டிருந்தான். இப்போ அதை எழுத்து வழி சொல்லணும்னு முடிவு பண்ணானோ அப்போ அந்த எழுத்துக்கள் பரவ தொடங்கின. முதல்ல எப்படி பரவுச்சு? அவன் பாறைகள் எழுதி வச்சான், அப்போதான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாறையை தேடி போய் படிக்க முடியலங்கும் போது அந்த மன்னர்கள் என்ன பண்ண, காசுகளில் தங்களுடைய சாதனைகளை எழுதி வைத்தார்கள். அது ஆரம்பிச்சு. அப்புறம் அவங்க கோயில்கள் இருக்கிற கல்வெட்டுகள் எழுதி வச்சாங்க. இப்படிதான் படிப்படியா கடைசியில் கிழக்கிந்திய கம்பெனியார் இந்தியாவை ஆட்கொண்டிருந்த சமயத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்து நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு சொல்வதற்காக, தன்னுடைய வர்த்தக சம்பந்தமான விஷயங்களை சொல்றதுக்காக கெசட் மாதிரி கொண்டு வந்தாங்க. அது அரசாங்க நிலையில். அப்போதான் என்ன ஆகுதுன்னா, அந்த மிஷினரிஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற சமயத்தில் அவங்க கிழக்கிந்திய கம்பெனியாருடைய நடவடிக்கைகளை முயற்சிக்கும் போது தான் சிக்கல் ஆரம்பிச்சது. இப்படிதான் பத்திரிகைங்கிறது தனக்கு கிடைத்த மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தகவல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலும் சரி, தங்களுடைய வழிமுறைகளிலும் தங்களை சுதாரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தருவதற்கான பொறுப்பு தான் பணி. ஆனால் அவங்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற சமயத்தில் ஒரு செய்தினா என்ன, செய்தி சுடணும். அந்த ஒரு செய்தினா பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் சில பேருக்கு பாதிப்பாக அமையும். அப்படி பாதிப்பாக அமையக்கூடியவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய கொடுங்கரம் பத்திரிகையாளரை நோக்கி நீளுகிற வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பற்றி தான் பேசணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய முக்கியமான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அவர்களுக்கான சுதந்திரம் மறுக்கப்பட்டதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் அவங்களெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதுவும் நூற்றாண்டுகளை கடந்து போயிட்டு இருந்திருக்கு இல்லைங்களா இப்போ வரைக்கும்? ஆமாம். முதல்லமா வங்காளத்திலிருந்து தான் இந்த சூழல் தொடங்கிச்சு. வங்காளத்தில் 1781 இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த வைஸ்ராய்கள்லாம் இருந்த சமயம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கிழக்கிந்திய கம்பெனியாரின் மூலமாக வர்த்தகம் செய்து நிதியை சுரண்டி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்லணுங்கிறதா நோக்கம். அதுக்காக இந்திய மக்களை கசக்கி பிழிய தொடங்கினாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிஷினரிஸாக வந்தவங்க, கிறிஸ்டியன் மிஷினரிஸாக வந்தவங்க மக்களுக்கு தங்களுடைய மத பிரச்சாரத்தை செய்யும் பொழுது மக்களுக்கு சார்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிழக்கிந்திய கம்பெனியார் என்ன நியாயமோ அதையும் தாண்டி அதிகமான வரியின் மூலமாக மக்களை கசக்கி பிழிகிறார்கள்னு தெரிஞ்ச உடனே அவர்களை எதிர்த்து இவங்க அறிக்கைகள் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பத்திரிகைகளும் அறிக்கைகளும்
கிழக்கிந்திய கம்பெனியாக இருக்க பாதிப்பாக அமைந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, விக்டோரியா மகாராணியிட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மிஷினரிஸ்காரங்க வந்து பண்ணதுனால நமக்கு லாபம் குறையுது, லாபம் குறைஞ்சா உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறது குறையுதுன்னு உடனே சரி சென்சார்ஷிப் பண்ணு. உடனே அவங்க வந்து முதல்ல பத்திரிகை சென்சார்ஷிப் கொண்டாருங்க. அல்ஃபார் ஒரு 1800 வந்துடுது. வெல்லஸ்லி பிரபு தான் முதல்ல பிரஸ் சென்சார்ஷிப்ங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு. அவர் டிக்ளேர் பண்ணி பத்திரிகையை நடத்துகிறவங்களை ரைடு பண்ணுறது, கைது பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது, அபராதம் விதிக்கிறது, இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகளின் மூலமாக அவர்களை தொடர்ந்து கட்டுப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இது பெங்காலில் நடந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தால் சென்னையில் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராகவே எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் செய்கிற தப்பு அவங்களுக்கே உரைக்குது. இந்திய மக்களை இப்படி சொல்கிறாங்களே எழுத ஆரம்பித்தோடனே அவர்களை நாடு கடத்துறாங்க. அப்படி ஒரு கொடுமையாகுது. இதெல்லாம் வரலாற்று காலத்தில் நடந்தது. நம்ம யுகத்துக்கு வந்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார். உடனே தமிழகம் முழுவதும் கடுமையான கொந்தளிப்பு. எம்ஜிஆர் அந்த மாதிரியான ஒரு கடுமையான எதிர்ப்பை மக்கள்கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்கல. அப்போது அவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார்னா, அதை எப்படியாவது விலக்கின்றோன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் தானாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு கமிட்டி போட்டு, கமிட்டியில் தினவலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களெல்லாம் சேர்த்தார். போட்டு அந்த கமிட்டியெல்லாம் ஒரு பரிந்துரை கொடுக்குது, நீங்கள் விலக்கெடுங்கன்னு. ஸோ பரிந்துரையுடைய கோரிக்கை ஏற்று நான் விலக்குகிறேன்னார். ஸோ அதுலேருந்து நாங்கள் தப்பிச்சோம். அப்புறம் ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிரதமர் இருக்கும்போது அவர் ஒரு பத்திரிகை கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டார். அப்போது பி சிதம்பரம் தான் பொறுப்பில் வந்து அவர் மூலமாக தான் கொண்டார். அதுக்கு நாடெங்கும் கடுமையான பிரச்சனைகள்லாம் வந்து தமிழகத்தில் பி சுந்தரம் மீட்டிங் வந்தால் நாங்கள்லாம் பகிஷ்காரம் பண்ணுற அளவுக்கான கடுமையான நிலையில் இருந்தது. அது இந்தியா பூரா பயங்கரமாக ஒழித்து அதுக்கப்புறம் ஒரு வழி அவரும் அதை விலக்கி கொண்டார். இப்படி அதிலிருந்து தப்பிச்சு வந்தோம். அரசாங்கத்துக்கு எதிரான தகவல்களெல்லாம் வெளிவந்ததுன்னு சொல்லி முரசொலி பத்திரிகையின் மீதும் ஹிந்து பத்திரிகையின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை கைது பண்ணுற அளவுக்கான நிலையை உண்டாக்குனாங்க. உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பிரஸ் கிளப்பில் கூடி கடுமையான போராட்டத்தின் மூலம் வீதியில் நின்று நாங்கள் கோஷங்கள் எழுப்பி எங்களுடைய பத்திரிகை சுதந்திரத்தினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம். நல்ல வேளையாக நம்ம சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கினால் அது நாங்கள் தப்பிச்சோம். அந்த மாதிரி முரசொலி இது ஒன்றும் வரும், அது 3-4 முறை அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் PH பாண்டியன் இருக்கும்போது ஆச்சு, காளிமுத்து இருக்கும்போது ஆச்சு, அப்புறம் சேடப்பட்டை முத்தியா இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை சுத்தத்துக்கான பாதிப்பும் போது முதல் பலி வந்து முரசொலி தான். அதில் பெரும்பாலும் செல்வம் தான் மாட்டுவார். அவரெல்லாம் அங்கே இங்கே இழுத்தடிக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அதிலிருந்து நாங்கள் மீண்டு எல்லா பிரச்சனைகள் வரும்போதும் ஒரு காலகட்டம் தான், அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டு வந்துடுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான நெருக்கடிகளின் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முடக்கி விடலாம் என்றுதான் அவங்க பண்றாங்க. ஆனால் எக்காலத்திலும் பத்திரிகையாளருடைய பேனாமுனை முறிக்கப்படவே முடியாது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறோம். மத்திய அரசு போன வாரம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு பயங்கரமான சட்டம் அது. அவங்க என்ன சொல்றாங்க, தனிநபருடைய கணினிக்குள் இருக்கின்ற கருத்துக்களை அரசாங்கத்தின் 10 நிறுவனங்கள் உள்நுழைந்து அதை எடுத்துக்கொள்ளலாம், தடுத்து விடலாம், முடக்கி விடலாம் என்று கடுமையான அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தனிநபருடைய கணினிக்குள் நுழைந்து எடுப்போம்னா என்ன பொருள்? பத்திரிகையாளர்களும் தனிநபராக அவர்கள் கருதி பத்திரிகைக்கு நாளை வரக்கூடிய செய்தியை இன்று அவன் கொடுத்திருப்பான். அன்று இரவே அவர்கள் கணினிக்குள் புகுந்து அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தேடி எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு செய்தி வருவதற்கு முன்னதாகவே வரவிடாமல் தடுப்பதற்கான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த ஆயுதத்தை தனி மனிதன் என்ற பெயரில் பத்திரிகையாளர்கள் மீதும் பிரயோகப்படுத்துவதற்கான ஒரு அபாயகரமான சூழ்நிலை இந்த சட்டத்தின் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் நமது பத்திரிகை நண்பர்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களும் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல்னு சொல்லலாம். ஒரு சட்டத்திட்டம் கடுமையா இருக்கும்போது கூட சொல்ல வர வேண்டிய விஷயத்த ஏதோ ஒரு விதத்துல கொண்டு போய் சேர்க்கிற பணியை சிறப்பாக செஞ்சிருக்காரு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் 40 ஆண்டு கால பயணம் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி, அவருடைய ஞாபக சக்திக்கு ஒரு விலையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விஷயத்தை பத்தினையும் ஒரு நுண்ணறிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எழுத்தாளரா, கவிஞரா, பத்திரிகையாளராகவும் அவருடைய பணிகள் இருந்திருக்கு. அவருடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பார்வைகள்ல
ஒரு விசேஷமான சமாச்சாரம் சொல்லலாம். தினமலர் வந்து கலைஞரை கடுமையாக எழுதிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போது அவர் முதல்வர் பொறுப்பில் இருக்கிறாரு. கடுமையாக நம்ம தினம் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னங்க இப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்க முடியா எழுதிட்டு போகிறேன் எப்படியான்னுக்கிட்டே இருந்தார். இந்த சமயத்தில் தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி தென்னிந்திய நாணயவியல் ஆய்வுக் கழகத்தினுடைய தலைவர், நான் பொருளாளர், நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது சங்கம் ஏ தமிழ் காயின்ஸுங்கிற பேரில் ஒரு ஆய்வு நூலை எழுதிட்டார் எடிட்டர். அதுக்கு வெளியீட்டு விழா வைக்கும்போது கலைஞரை கூப்பிடலான்னு ஆலோசனை சொல்கிறேன். எங்கள் ஆசிரியர் சொல்கிறாரு, அவரை தினம் திட்டி எழுதிக்கிட்டே இருக்கோமேப்பா, அவர் எங்கே வருவார்? இல்லை சார், நாம் எவ்வளவு திட்டி எழுதினாலும் பத்திரிக்கையாளனுங்கிற ஒரு தனி மனித மரியாதை அவர்கிட்ட அதிகம். எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைப்பா, நீ ஒன்றா ட்ரை பண்ணி பாருன்னார். சார், முயற்சி நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் தான் வரணும். சரி கேட்டுப்பாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வரேன்னாங்க. போய் சண்முகன்ட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்லி, அப்படியா தலைவர் என்ன சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னாரு. சரிங்கன்னு வெளியே வந்துட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் சண்முகனை கூப்பிட்டு, நாளை காலையில் உங்களை வந்து 9:30 மணிக்கு கலைஞர் வர சொல்லிட்டாரு. எடிட்டர் சொன்னீங்க, எடிட்டர் நம்பவே முடியும். அப்படியாண்ணா? சார் ஆமாம் சார். நான் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு மாடிக்கையில் போகிறேங்க. போய் நான், ஐயா இது எங்கள் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் என்ன சொல்கிறார், யோ என்னையா என் நண்பரை என்கிட்ட அறிமுகப்படுத்துறியான்னார். என் ஆசிரியர் அப்படியே விக்கித்து போயிட்டார். ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பேசுவார், எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினச்ச வந்தவரை ஒரே சொல்லல் அடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு போகாதீங்க நிறைய பேர் தடுத்தும் கூட, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு பத்திரிகையாளர் அழைத்திருக்கிறான், நானும் ஒரு பத்திரிகையாளர், நான் போவேன்னு மியூசிக் கம்பெனியில் விழா நான் தான் தொகுத்து வழங்குறேன். அதில் என்ன பண்ணார்னா, எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி கலைஞர் வந்தாருன்னு. அரங்க நிரம்பி இருக்கு. வந்து மயக்க பிடிச்சார். பிடிச்ச உடனே என்ன சொன்னார்னா, இந்த கூட்டத்தில் இவனா உடனே ஆரவாரம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறாரு, கடந்த வாரம் என் மகன் வீட்டிற்கு சென்று இருந்தேன் மதுரைக்கு. அப்போது என் மகன் அழகிரி சொன்னான், அப்பா அதோ தெரிகிறதே எதிர்த்த வீடு, அதுதான் தினமலர் ஆசிரியர் வீடுன்னார். சொல்லிட்டு, நன்றாக கவனிங்கள், எதிர்த்த வீடு. எதிர்த்து எழுதுறாங்கல்ல, அதை அவரு கொண்டு வந்துட்டார். எல்லாம் ஆரவாரம் பண்ணி முடிச்ச பிறகு சொல்றாரு, நான் சொல்லுவது பாஸ்ட் டென்ஸ், இப்போ எதிர்க்கலையா. அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லி அரங்கினர் அதிர வச்சார். ஆனா அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. வந்தவர் பாராட்டி பேசிக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்துல ஒரு ஒரு புள்ளி வச்சார். அது அவருக்கே உரித்தான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு புத்தி. அது என்ன பண்ணார்னா, எங்களுக்கெல்லாம் நாங்கள் உழைச்சதுக்காக எங்கள் ஆசிரியர் வெள்ளித்தட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு, எங்களுக்கு கொடுத்தாரு. கலைஞர் கையால் தான் நானும் வாங்கினேன். அப்போ கலைஞர் அதை பற்றி பேசாரு, இங்கே நூலுக்கு உழைத்தவர்களுக்கெல்லாம் வெள்ளித்தட்டை என் மூலமாக கொடுக்க வைத்தார் ஆசிரியர். அவர்கள் இந்த நூலை பார்த்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக இந்த நூலுக்கு உழைத்தவர்களுக்கு பெரிய வெள்ளித்தட்டு கொடுத்துருக்க வேண்டும். இவர் சின்ன கொடுத்துருக்கிறாரு. ஒரே நாணயங்கள் எல்லாம் லென்ஸ் வச்சு தான் பார்க்குறாரு. அதனால் இந்த சின்ன தட்டையை லென்ஸ் வச்சு பெருசாக பார்த்துக்கோ அப்படின்னாரு போட்டிருக்குன்னாரு. ஒரே பரபரப்பு அரவாட்டம். எடிட்டர் வெட்கத்தில் அவளை தலை குடிக்கிறார். இப்படி மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னொரு விஷயம், விஎன் ஜானகி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2-2:30 மணிக்கு பிடிஐயில் தகவல் வருது. எங்கள் ஆசிரியர் என்கிட்ட கொடுத்து, கலைஞர்கிட்ட போய் இதுக்கான ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்தார். நான் உடனே எடுத்துகிட்டு கோபாலபுரம் வந்துட்டேன். வந்து சொன்னேன், என்ன சார் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா தலைவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். மேலே போனார். போய் இந்த மாதிரி 100 வந்திருக்கிறாரு டிஸ்மிஸ். அப்படியா மேலே அனுப்பு. மேலே போனோன்னு, என்னையா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நிஜமாக சொல்லியா, பிடிஐயில் வந்திருக்காங்க பாருங்கள். சரி என்ன வேணும், உங்கள் ஒப்பீனியன் வேணும். அப்படியா எழுதிக்கோ. எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா, அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குமா. ஒரு வாரத்துக்கு முன்னால் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து விஎன் ஜானகி தான் ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த முறை டிஸ்மிஸ். அதை சொல்கிறாரு, கிரீடத்தையும் சூட்டி விட்டு தலையையும் வெட்டியது போல கடந்த வாரம் எம்ஜிஆருக்கு விருதை பாரத ரத்னா விருதை விஎன் ஜானகியிடம் கொடுத்து விட்டு இந்த வாரம் அந்த அவங்களுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு ஆரம்பிக்கிறார். அப்படியே பிரமித்து போயிட்டான். போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு போகும்போது என்னை கூப்பிட்டு, எப்பா நான் சிரிக்கிற மாதிரி படத்தை போட்டு பேட்டி போட்டுறாதப்பா, ஏன்னா டிஸ்மிஸ்ங்கிறது ஜனநாயக விரோதம், அது செஞ்சுருக்கக்கூடாது. அந்த அம்மா வந்து என்னுடைய எதிரி அரசியல்வாதியாக இருக்கலாம், அது வேற. ஆனால் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை மதிப்பாக இருந்தால் ஜனநாயக ரீதியாக அமைந்த எந்த ஆட்சியும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த டிஸ்மிஸுக்காக நான் சந்தோஷப்படுறேன்ட்டு நான் சிரிக்கிற படத்தை போட்டுறாத, ஏன்னா அதை நான் நினைக்கிறதுக்கு மாறா போயிடும் அப்படின்னு ரொம்ப நுட்பமான பத்திரிகையாளருக்கு உரித்தான
டிப்ஸ் எனக்கு கொடுத்தார். அவர் எப்படி நான் மேடையில் பேசும்போது கூட நாங்களாம் எம்ஜிஆருடைய இது வீட்டையும் கருணாநிதி மீட்டையும் எப்படியும் ஒரு 100 தடவைக்கு மேலே நான் எழுதியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க, கலைஞர் பேசிக்கிட்டே இருந்து முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கிற சமயத்தில் அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே பேசுவார். பேசிக்கிட்டே என்ன லீடு கொடுக்கணுமோ அதை சொல்லிவிட்டு, என்ன தலைப்புச்சோ அதை சொல்லிவிட்டு என்ன நான் தெரிவித்துக் கொள்கிறேன்பார். அது என்னால் எங்களுக்கு சொல்லாருன்னு அர்த்தம். அழகாக அதை அப்படி கொண்டு போய் கொடுப்போம். அதுலேயுமா ஒரு முறை என்னாச்சுன்னா, தூர்தர்ஷன் மட்டும்தான் அப்போ இருந்தது. தூர்தர்ஷனில் கலைஞரை கண்ணாவண்ணான்னு விமர்சனம் பண்ணி நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. கலைஞர் அதை எதிர்த்து ஒரு கூட்டம் போட்டார். அது புரட்சிவாக்கம் டானா தெருவில். நான் நியூஸ் கவர் பண்ண போகிறேன். நைட்டு 9:30 மணிக்கு தலைவர் பேசுகிறார். பேசும்போது என்ன பண்ணார், பேச்சு முடிச்சுட்டு ஒரு தூர்தர்ஷன் டிவி பெட்டியை வச்சு சுட்டி எல்லாம் அடித்து உடைக்கிறார். அந்த நிகழ்ச்சியை டிவி உடைப்பு போராட்டம் தான் அந்த நிகழ்ச்சி. ஸோ அவர் பேசிட்டு டிவியை உடைக்கிறார். அந்த படம் எல்லாம் எடுத்து போடுறாங்க. மறுநாள் எல்லா பேப்பர்லேயும் வருது, எங்கள் பேப்பர்லேயும் வருது. எனக்கு கலைஞர் ஃபோன் பண்ணுறார், யோ எல்லாரும் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க, பட் தினமலரில் தான் அந்த ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு, நான் ஆல்பத்துலேயும் மியூசியத்துலையும் வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும், அந்த படம் கொண்டாந்து கொடுக்கணும். அப்புறம் நாங்கள் அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கலைஞர் கொடுத்த பிறகு அவர் நன்றி தெரிவித்தோம். அவர் இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். நாங்கள் முதல்ல தினமலரில் தீபாவளி மலர் போடுறதுன்னு ஆரம்பித்த பிறகு அவர்கிட்ட சிறுகதை கேட்கறதுக்கு போனோம். அவர், ஐயா என்ன துணிச்சல் இருந்தால் நீ தீபாவளி மலருக்கு என்கிட்ட சிறுகதை கேட்பேன், பொங்கல் மலர் சொல்றது கேள்வியா கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்தினுடைய வேகத்தை கூட தனக்கே உரித்தான கொள்கையிலிருந்து மாறுபடக்கூடாது என்பதில் அவர் இருந்த அந்த உத்வேகம் பாருங்க, நம்மளெல்லாம் சிறுக்க வச்சது. கண்டிப்பாக சார். ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பத்திரிகைகள் விரிவடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிலை மாறி இருக்கு, ஊடகமாக மாறி இருக்கு, பல ஊடகங்கள் வந்திருக்கு. நிறைய இளம் தலைமுறையினர் இந்த துறையை நோக்கி வராங்க. இது ஒரு அகாடமிக், ஒரு எஜுகேஷனாக பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு பத்திரிகை துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கணும், என்ன விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும்? பத்திரிகை துறைக்கு வர விரும்புபவர்கள் சம்பாதிப்பதற்காக வருபவர்கள் கூடாது, சாதிக்க வருபவர்கள் தான் வேணும். சம்பாதனைக்காக வர்றவங்க இங்கே வராதிங்க. சாதிக்கணும், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், தனக்கு சரி என்று தோன்றியதை ஆணித்தரமாக எழுதி அழுத்தமாக இதயத்தில் பதிய வைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வரணும். அப்போதான் இந்த துறை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இதனுடைய செல்வாக்கில் குளிர் காயலான்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் சொன்னீங்க ஊடகமாக மாறிடுச்சுன்னு. இப்போ என்னென்னா, ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. அந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்டின் படி பத்திரிகைகளில் பணியாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு. ஆனால் டிவியில் ஒர்க் பண்ணுற நிருபர்கள் எல்லாம் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்டின் கீழ் வரல இன்னும். அதனால் அரசு இன்னும் அவர்களை ஒரு பத்திரிகையாளர் என்ற அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை. ஆக இந்த தொலைக்காட்சிகளில் பணியாற்றுகின்ற பத்திரிகையாளர்களாம் ஒருங்கிணைந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. என்னன்னா, நீங்கள் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட் உருவாக்குற சமயத்தில் உழைக்கும் பத்திரிகையாளர் சட்டத்தை உருவாக்கும் பொழுது தொலைக்காட்சிகள் இல்லை. ஆகவே நீங்கள் அதை கொண்டு வரல. இப்போ ஏராளமான தொலைக்காட்சிகள் மக்களுக்கு நடக்கிற விவரங்களை அடுத்த நிமிடமே கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கான மிக உன்னதமான இடத்தை பெற்றிருக்கின்ற இந்த தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்களையும் உழைக்கும் பத்திரிகையாளர் சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற வற்புறுத்தல்களை இந்த தொலைக்காட்சியில் இருப்பற எல்லோரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா சார். ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒரு 40 ஆண்டுகள் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள், அதுலேயும் பல தலைவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு அனுபவம். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. இன்றைக்கும் பத்திரிகை துறை எப்படி இருக்குது, இதில் என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம எப்படி பணிபுரியணும்னு பல தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றிம்மா. இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய உண்மைகளை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2018ஆம் ஆண்டு இன்றோடு முடிவடைகிறது. காலம் இயல்பாகத்தான் ஓடுகிறது. ஆனாலும் நமக்கு விரைந்து ஓடுவதைப் போல
தோன்றுகிறது. திரும்பி பார்த்தால் பல ஆண்டுகளை கடந்து வந்து விட்டோமோ என்கிற எண்ணம் வருகிறது. இது ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன அந்த சார்பு கொள்கையின் அடிப்படையில் யார் யாருக்கு வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தான் அது மெதுவாகவோ விரைந்தோ ஓடுவது போல தோன்றும். ஆனால் காலம் எப்போதும் போலத்தான் ஓடும். இந்த 2018ஆம் ஆண்டு முடிகிற போது பல்வேறு துயரங்களையும் தந்துவிட்டுத்தான் இந்த ஆண்டு முடிந்திருக்கிறது. எந்த ஆண்டிலும் நன்மைகள் பலவும் தீமைகள் பலவும் கலந்தே கிடக்கும். 2018ஆவது ஆண்டு நம்மிடமிருந்து தலைவர் கலைஞர் அவர்களை பறித்து கொண்டு போய்விட்ட ஆண்டு. மிகப்பெரிய துயரமாக இந்த தமிழ் இனத்திற்கு 80 ஆண்டுகள் பணியாற்றிய 94 வயது வரை வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் போய்விட்ட ஆண்டு என்பது நம் நெஞ்சில் முதலில் தைக்கிறது. அவரை போல ஒரு பன்முக ஆற்றலாளரை இனி நாம் பார்த்துவிட முடியாது. இப்படி சொல்லுவது பாராட்டுவதற்காக இல்லை. 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணி என்றால் அது கலைஞருக்கு கண்டிப்பாக பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் 1924 பிறந்து 2018ஆம் ஆண்டில் நம்மை விட்டு மறைந்து போய்விட்டார். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கலைஞர் மரணித்த அந்த செய்தி தமிழ் உலகம் ஒரு மிகப்பெரிய தலைவரை இழந்து நிலைகுத்தி போன நாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை போலவே கஜா புயலும் இந்த ஆண்டினுடைய ஒரு துயரமாகத்தான் அமைந்தது. இப்போதெல்லாம் ஆண்டின் இறுதி நாள்களில் ஒரு பருவநிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஐப்பசி கார்த்திகை அடைமடை என்பார்கள். ஆனால் இப்போதெல்லாம் மார்கழி வரைக்கும் அது நீள்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் இறுதியில் ஒரு துயரத்தை தந்துவிட்டு போகிறது. ஒரு ஆண்டு வெள்ளத்தில் நிரம்பியது, அடுத்த ஆண்டு தானே புயலில் தடுமாறியது, அதற்கு பிறகு ஒடிசி புயல் என்று ஒரு புயல் வந்து போயிற்று. இந்த ஆண்டு கஜா புயல் தமிழ் மக்களுக்கே உணவு தந்து கொண்டிருந்த தஞ்சை மாவட்டத்தையே தங்களுக்கு உணவு வேண்டி கை நீட்ட வைத்துவிட்டு போயிருக்கிறது. இப்படி சில இயற்கை பேரிடர்களால் சிலவற்றை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் ஒவ்வொரு காலச்சக்கரம் சுழல்கிற வேளையிலும் நடந்து கொண்டே இருக்கிற நிகழ்வுகள்தான். இவற்றையெல்லாம் தாண்டி இன்னொரு புதிய ஆண்டில் நாம் காலடி எடுத்து வைக்கப் போகிறோம் என்கிற உணர்வு நமக்குள் ஒரு ஊக்கம் தருகிறது. என்ன புதிய ஆண்டு, எல்லாம் ஒரே மாதிரி தானே என்று கருதலாம். நாளை என்பது இன்னொரு நாள் தானே என்று நினைக்கலாம். உண்மைதான், நாளை என்பது இன்னொரு நாள்தான். பழைய ஆண்டு புதிய ஆண்டு என்பதெல்லாம் நாம் கணக்கின் வரையறைக்காக போட்டுக்கொண்ட, நாமே செயற்கையாக போட்டுக்கொண்ட கோடுகள்தான், எதையும் மறுப்பதற்கில்லை. ஆனால் சில வேளைகளில் இந்த செயற்கை கோடுகளும் நமக்கு புதிய ஊக்கத்தை தருகின்றன, தர வேண்டும். எப்போதும் நம்பிக்கைதான் நம்மை முன்னகர்த்தி கொண்டே செல்லுகிறது. புதியது என்கிற எண்ணம் நமக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. எல்லாம் பழையது தான் என்று கருதினால் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரும் மகிழ்வை நம்மால் பார்க்க முடியாது. எல்லா நேரங்களிலும் அறிவுபூர்வமாகவே மனிதன் இருக்க முடியாது. சில வேளைகளில் உணர்ச்சி அடிப்படையிலும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். இது உண்மை, இது உண்மையில்லை என்று தெரிந்தும் கூட உண்மை அல்லாத ஒன்றையும் உண்மையாக கருதி கொள்வது ஊக்கத்தோடு செயல்படுவதற்கு பயன்படும் என்பதால் நாம் எதனையும் எளிதில் புறந்தள்ளிவிட வேண்டியதில்லை. இதே ஜனவரி 1ஆம் தேதி சென்ற ஆண்டு பேசுகிற போது ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டேன். மறுபடியும் அதனை நினைவுபடுத்திக் கொள்வதிலே பிழை இல்லை. புத்தாண்டு என்பது தமிழர்களுக்கு எப்படியோ 3 புத்தாண்டுகளாக ஆகிவிட்டது. ஜனவரி 1 என்பதும் புத்தாண்டு, தை 1 என்பதும் தமிழ் புத்தாண்டு, சித்திரை 1 என்பதும் தமிழர்களுக்கான புத்தாண்டு என்று ஒரே ஆண்டில் 3 புத்தாண்டுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இங்கே மட்டுமில்லை, ஒவ்வொரு இனத்திலும் அவரவருக்கான ஒரு புத்தாண்டு இருக்கிறது. நீங்கள் சீனா வரைக்கும் போக வேண்டியதில்லை. சிங்கப்பூருக்கு போனாலே சீன புத்தாண்டு கொண்டாட்டம் மிக பெரிதாய் கண்ணுக்கு தெரியும். எனவே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு புத்தாண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு ஜனவரி 1 என்பதை தங்களின் புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கிற ஒரு நன்மை என்ன என்றால், அது என்ன காரணத்திற்காக ஜனவரி 1 கொண்டு வரப்பட்டது, அதனை யார் கொண்டு வந்தார்கள்,
அதற்கு பின்னால் இருக்கிற மதம் சார்ந்த அல்லது ஆட்சி அதிகாரம் சார்ந்த அரசியல் என்ன என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களும் மதம் கடந்து, நாடு கடந்து, எல்லைகளை கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து ஒரு நாடில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது குறிக்கத்தக்க, மகிழத்தக்க ஒன்றுதான். அதற்கான காரணத்தை ஆராய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். காரணங்களை தாண்டியும் கூட அத்தனை பேருக்கும் இந்த நாடில் ஒரு மகிழ்ச்சி வருகிறது, அத்தனை பேரும் இந்த நாடை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த கொண்டாட்டம் எப்படியோ உலகமயமாக்கப்பட்டிருக்கிறது. உலகமயமாக்கப்பட்ட வேறு நாடை நாம் பார்க்க முடியாது. ஓர் ஆண்டு முழுவதிலும் எந்த ஒரு நாடிலும் எல்லோரும் ஒரு நாடை கொண்டாட மாட்டார்கள். சில மதத்தினர் கொண்டாடுவார்கள், சில நாள்களை சில நாட்டினர் கொண்டாடுவார்கள், சில நாள்களை ஒரு நாட்டிலேயே இருக்கிற ஒரு பகுதி மக்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த ஜனவரி 1 என்பதை எல்லா எல்லைகளையும் கடந்து எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஒரு புதிய நம்பிக்கையை நமக்குள் நாமே விதைத்து கொள்வதற்கு, அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஒரு புதிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் உதவுகின்றன. இருந்தாலும் இன்னொன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெரும்பான்மையாக ஜனவரி 1 என்றால் 31ஆம் தேதி இரவு மது அருந்தித்தான் புதிய ஆண்டை வரவேற்க வேண்டும் என்கிற தவறான ஒரு மரபும் நாடு முழுவதும் இருக்கிறது. புதிய ஆண்டை போதையோடு வரவேற்க வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு புதிய மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு புதிய ஆண்டை புதிய புத்தகங்களோடு வரவேற்கலாம். இரவு முழுவதும் 12 மணி வரையில் புத்தக விற்பனைக்கான வாய்ப்புகள் நாட்டில் பல இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு புதிய முயற்சி. உலகத்தின் பல நாடுகளும் இதனை பின்பற்றலாம். நாம் ஏன் வருகிற ஆண்டை ஒரு அறிவு பார்வையில் வரவேற்கக்கூடாது? கண்மயங்கி, மூடை குழம்பி, போதையோடு தான் வரவேற்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் இல்லை. தெளிந்த பார்வையோடும், நிமிர்ந்த நெஞ்சுரத்தோடும், கூர்த்த அறிவோடும் வருகிற புத்தாண்டை வரவேற்போம். அது புத்தாண்டா இல்லையா என்கிற ஆய்வுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி கருதி கொண்டு வரவேற்பதில் பிழை ஒன்றுமில்லை. தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம். அன்பார்ந்த கலைஞர் டிவி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்னைக்கு ஆலோசனை நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ஜா அதாவது முகத்தாடையோட அழகு, அதாவது அது என்ன விஷயம் அப்படின்னா, எடுப்பாக இருக்குது, முகம் வந்து சீரமைப்பாக இல்லை, முகத்தில் வந்து மேல் தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் வித்தியாசம் இருக்குது, முகம் வந்து ஒரு அழகாக இல்லை, ஒரு வகையான வந்து டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது அப்படின்னா அது எந்த வகையில் நம்ம வந்துட்டு அதை வந்து சரிப்படுத்தலாம், எந்த வகையில் அது வராமல் தடுக்கலாம்? முகம் பொறுத்த வரைக்குமே, முகம் இல்லைன்னா ஒரு ஆள் உடம்பை பொறுத்த வரைக்குமே அது வந்து ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்ட். அதாவது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்களோட முப்பாட்டங்களோட அந்த மரபணுலேருந்து வர்றது தான் நம்மளோட உடம்பு. அதே மாதிரி தான் ஜாவோட ஷேப்பும் சரி, உடம்போட ஷேப்பும் சரி, தாடையோட ஷேப்பும் சரி, அம்மா அப்பாவுக்கும் நம்மளோட முற்போர்களுக்கும் என்னென்ன இருந்ததோ அதோட பிரதிபலிப்பு தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஜெனட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு குழந்தை உருவாகும்போது உருவாகிறதுலேருந்து அது வளரும் போதே நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அது மாதிரி அட்வான்ஸ் இது கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜாவோட டிஸ்கிரிபன்சியை வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்கலாம். ஜா வந்து வளரும்போது அது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு டாக்டரையோ டென்டிஸ்டையோ பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து ஃபேமிலியிலே இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாவோட ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது, ஜா எடுப்பாக இருக்குது, இல்லை உள்ளே இருக்குது, இல்லை வந்து ஒரு முக அமைப்பாக இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டென்டிஸ்டையோ இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணரையே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கரெக்டான ஆலோசனை சொல்லுவாங்க. ஸோ இது எந்த வயசில், அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, எந்த வயசில் இதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன வயசுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும்.
ப்ராபப்ளி ஒரு 6-7 வயசுல இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த 6-7 வயசுல தான் உங்களுக்கு பர்மனெண்ட் டீத் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்லேருந்து நீங்கள் ஒரு டென்டிஸ்டையோ இல்லைனா ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க, ஓகே இதாவது மேல் தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வித்தியாசமாக இருக்குது, இதை வந்து நம்ம வந்து ஒரு 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 இப்பயே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா 3 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் அப்படின்னா அது வராமல் தடுக்கிறது, அதாவது ஜா டிஸ்கிரிபன்சி வராமல் எவ்வளோ தடுக்க முடியுமோ தடுக்கலாம். வந்துட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன வயசில் நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து அந்த அம்மா அப்பாவுக்கு இருக்கிறத எனக்கு பிரதிபலிக்காமல் இல்லைன்னா எவ்வளோ கம்மியாக எனக்கு வரணுமோ அதுக்கேற்ற விஷயத்த நம்ம வந்து அப்பயே பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ரிவென்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ், ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜா மூமெண்ட்டையும் அதோட க்ரோத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ சப்போஸ் கீழ்த்தாடையோட க்ரோத் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சின் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான வந்து ஒரு அப்ளைன்ஸ், ஒரு வகையான ஒரு வகையான ஒரு டிவைஸ் அதை வந்து பொருத்தி அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கீழ்த்தாடையோட வளர்ச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இப்போ சப்போஸ் மேல் தாடை வளரவே இல்லை, அது கீழ்த்தாடைக்கு ஏற்ற மாதிரி அது ஷேப்பாக வரலை அப்படின்னா அதுக்கேற்ற டிவைஸ் இருக்குது, அதை போட்டு நம்ம மேல் தாடையை மாத்திரம் வளர வைக்கலாம், இல்லை ப்ரொபோர்ஷன்டாக வளர வைக்கலாம். அதாவது மேல் தாடையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர வைக்கணும், கீழ்த்தாடையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உள்ள தள்ளணும், அந்த மாதிரி மிட் ஃபேஸ் அதாவது மிடில் ஃபேஸ் இதை வந்து எப்படி நம்ம வந்து எந்த வகையில் நம்ம எந்த டைரக்ஷனில் க்ரோ பண்ணணுன்றதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நல்ல பசங்க வந்து பெருசாகிடுறாங்க, அதாவது 13 years 14 years ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் வராங்க அப்படின்னா அப்பவும் ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை. அப்பவும் வந்து நம்ம ப்ரிவென்டிவாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஹியூமனோட அந்த பசங்களோட எலும்பு வளர்ச்சி முடிஞ்சு போயிடும். அதாவது ஒரு கேர்ளாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 14 years 15 yearsல அவங்களோட வளர்ச்சி முடிஞ்சிடும், அதாவது எலும்போட வளர்ச்சி. பசங்களா ஒரு பையனா இருந்தா அப்படின்னா ஒரு 17-18 வயசு வரைக்கும் எலும்பு வளர்ச்சி அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சப்போஸ் அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு மினிமல் ஜா சர்ஜரி பண்ணி அப்பயே நம்ம டிஸ்கிரிபன்சிஸே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இயர்லி வந்து ஆர்த்தோடான்டிக் அப்ளைன்ஸை போட்டு கரெக்ட் பண்ணதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம கரெக்ட் பண்ணதை வந்து திருப்பி வரக்கூடாது, திருப்பி ஒரு ரிலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஆர்த்தோடான்டிக் அப்ளைன்சஸ்லாம் போட்டுட்டு அந்த அக்ளூஷன், அதாவது அந்த ஜா வந்து அந்த பொசிஷன்லேயே லாக் பண்ணுற மாதிரி நம்ம அக்ளூஷனை செட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை இது பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து ரொம்ப, அதாவது நம்மளோட கண்ட்ரியில் வந்து விழிப்புணர்வு கம்மி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமான விஷயத்தை வந்து நம்ம வந்து சின்ன வயசுலே, அதாவது அதாவது அவங்களோட க்ரோத் பேட்டர்ன், அந்த குழந்தைங்களோட க்ரோத் பேட்டர்னை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அது வந்து உங்களோட ஃபேமிலி டென்டிஸ்ட் இல்லை அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போது இது எங்களோட டென்டல் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆர்த்தோடான்டிஸ்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் போட்டு அந்த ஜாவை கரெக்ட் பண்ணுற அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க, இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு சர்ஜன், ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் ஒரு முக சீரமைப்பு சர்ஜனை அணுகிறீங்க அப்படின்னா அடுத்த தீர்வு சர்ஜிக்கலாக அது எப்படி கரெக்ட் பண்ணலாம், அது என்ன சரி பண்ணலான்றதை சரி பண்ணலாம். அதாவது ஒரு ஃபேஸோட அழகுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 70% பார்த்தீங்கன்னா ஜாவோட அமைப்பில் தானே இருக்குது. மேல் தாடை கீழ்த்தாடை வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம ஸ்கின்னு இல்லைனா நம்ம என்ன தான் நம்ம வந்து ஃபேஸை நம்ம அழகுப்படுத்தினாலும் அழகாக தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். உங்கள் பையன் வந்து சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லை உங்களுக்கோ அந்த மாதிரி ஒரு ஜாவோட ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது, ஒரு ஷேப் சரியில்லை, ஒரு பல்லு வந்து கோணல் மாடலாக இருக்குது, ஒரு குறுக்கடாக இருக்குது அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு டென்டிஸ்டையோ ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனையோ பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சரியான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அதான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே பார்த்துட்டா இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஜாவை வந்து
அதோட டைரக்ஷன், அதாவது அந்த ஜெனட்டிக் மேக்கப். இப்போ ஒரு ஜா க்ரோத்னா அதுக்கு ஜெனட்டிக் மேக்கப் இருக்கும். இந்த ஜாக்கு இப்படி தான் வளரணும், அது வந்து ப்ரீ டிட்டர்மின் ஜெனட்டிக்காக அவங்க அம்மா அப்பாலேருந்து வர்றது. அதை நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து இது ப்ரிவென்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். என்ன பண்ணணும், இவங்களுக்கு இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரியான அப்ளைன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், எவ்வளோ டியூரேஷனில் போட்டால் கரெக்டாக இருக்குன்றதை வந்து நம்ம நீட்டாக பார்த்துட்டு அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ அதாவது ஒரு தாய்மார்களுக்கு சொல்கிற என்ன விஷயம் விருப்பப்படுறேன்னா, அதாவது இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பசங்களோட வளர்ச்சியை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அது ஹைட்டை மாத்திரம் மானிட்டர் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஹைட்டாக இருக்கானா வெயிட்டாக இருக்கானா, சார் டாக்டர்கிட்ட கேட்பீங்க, டாக்டர் என் பையன் சாப்பிடலை, என் பையன் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இல்லை, வளரலை, சாப்பிடவே மாட்டேன்றான், ஹைட்டாக மாட்டேன்றான், அதை மாத்திரம் பார்க்காதீங்க, ஃபேஸோட அமைப்பையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ க்ரோத்துன்றது கை கால் வளர்ச்சி மாத்திரம் இல்லை, முக வளர்ச்சியும் இருக்குது, பல் வளர்ச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தாடியோட வளர்ச்சியும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். அதை மானிட்டரிங் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டு, அதை பற்றி ஒரு தெளிவான உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட்டு தான் நாங்கள் இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனோ ஆர்த்தோடான்டிஸ்ட் ஆகட்டும், எங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருந்தால் உங்களோட ஃபேமிலி டென்டிஸ்ட்டை முதல்ல அணுகுங்கள். வணக்கம். பொது வாழ்வு பல்கலைக்கழகம். தனிமனிதன் வாழ்வின் தித்திப்புக்காகவே சமுதாயம் உழைப்பதுதான் தருமம் எனில் அந்த பெரும் கூட்டத்தில் கசப்பு எழுதல் இயற்கை. தனி மனிதனும் தன்னை சமுதாயத்தில் ஓர் அங்கம் என கருதிடல் வேண்டும். சமுதாயம் என்பது தனி மனிதர்களின் சங்கமமே என்பதிலும் தெளிவு தேவை. அந்த தெளிவுடன் துணிவையும் கலந்து பணியாற்ற அனைவரும் பயிற்சி பெறின் பொதுவாழ்வு பல்கலைக்கழகத்தின் ஏற்றமிக்கது, எம்மவர் வாழ்வு எழில்மிக்கது என பீடுநடை போட்டு உலா வரலாம்.